தமிழ்நாட்டுல 2 அக்கா இருக்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டு பெண்களுக்குன்னா அப்படியே கொதிப்பாங்க. சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, தாமரை இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, தாமரை கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை தாமரை மலரவே தீரும், தாமரை மலரவே தீரும். எங்க இருக்காங்கன்னே தெரியல. எம்மா எங்க முதலாளி சொல்லுற வேலையத்தான் நாங்க செய்வோம். இந்த பிரிஜுவல் ரேவண்ணான்னு ஒருத்தர் சிக்கினாரு காங்கிரஸ் கிட்ட. என்ன இது சும்மா நம்ம அக்கா வானதி வாயத்திறப்பாங்கன்னு பார்த்தா ஆள் அட்ரஸே இல்ல. வானதியை காணவில்லை கொட்டளத்துல போடுற மாதிரி ஆளு எஸ்கேப். எப்படி ஓட்டுறேன்? எடுவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறாம பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேர விடுறதுக்குன்னே வருவாங்க பொறிக்கு பசங்க. குஷ்பு அக்கா அதுவும் இல்ல. ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருக்கு. போய் உட்காரு போ. முதல்ல சந்தனம் வைக்கணும். என் தங்கச்சிக்கு நாளுக்கு பாட்டு யாராவது பாடுங்க. நான் பாடுறேங்கண்ணா. நீங்க பாடுங்க, ஏரியா நல்லா பாடுவீங்க, பாருங்க. இன்னைக்கு காலையில அக்கா வந்திருக்கிறாங்க. யாரு? வானதி அக்கா வந்து சொல்றாங்க, தமிழ்நாட்டுல கருத்துரிமை பாதிக்கப்பட்டுருச்சு, கருத்துரிமை கெட்டு போச்சு, கருத்து சுதந்திரமே இல்லை. யாரு? வானதி அக்கா. ஊர் பொண்ணுங்க மானத்தை எல்லாம் சந்தி சிரிக்க வச்ச அந்த நாய முதல்ல மொட்டை அடிச்சு கரும்புலி செம்பிலி குத்தி கழுத்ததால ஊர்வலம் கொண்டு கருத்து சுதந்திரம் பற்றி காவிகள் பேசலாமா? கருத்து சுதந்திரத்தை பற்றி காவிகள் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. போராடுகிற அத்தனை பேரையும் முடிச்சு உள்ள தெளிச்சு பிஜேபி. அங்க கருத்து சுதந்திரம் இல்லையா? பத்திரிகையாளர்களை ஒடுக்கி 3 வருஷமா ஜெயில போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு பேரு என்ன? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அதுல ஒரு எம்பியா ஒருத்தர நிப்பாட்டினார். அந்த ஆளு பேரு செல்வ கணபதி. அந்த ஆளு என்ன பண்றான்னா, சசிகலா புஷ்பான்னு ஒரு அக்கா மேடையில நின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கு, சேலையை புடிச்சு பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்கா? அவசரப்படாதயா, தேர இழுத்து தெருவுல விட்டு போறான். இங்க கை வேற நடக்குது, சொன்னா கேளு. தவறு இவரி மேல விழுந்தா அநியாயமா ஒரு உசுறு போயிருமியா? குவாலிஃபிகேஷன் பிஜேபில கைய புடிச்சு இழுக்க தெரியுமா? தாளை அறுக்க தெரியுமா? பேங்க கொள்ளடிக்க தெரியுமா? பூட்டா உடைக்க தெரியுமா? குறும்பு அது விளையாடுத்தலம் போகவே இல்லப்பா. சில கட்சிகள்ல சில பேர் அப்படி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில மொத்த பேரை சலிச்சு சல்லடையா இருந்து இது கூட வீட்டுக்கு நாட்டுக்கு கேடுன்னு சொல்ற அத்தனை சில்லறைகளையும் மொத்தமா திரட்டி ஒரு கட்சி வச்சிருக்குன்னா அது RSS, பிஜேபி, சங்க பரிவார் கும்பல். ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன தெருவுல மேற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? பொதி சுமக்கிற கழுதியா? போதும். இல்ல அந்த 2 இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அந்த இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி. என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாராம் எடப்பாடியாரு. அவர் வந்து அறிக்கை வெளியிடுறாரு. என்னையா அறிக்கைன்னு பார்த்தா, எப்படி நீங்கள் சவுக்கு சங்கரை கைது செய்யலாம்? எல்லாம் ஒரு ரீசனோட தான் போயிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? என்னென்னலாம் பண்ண இது சும்மா இனிமேதான் உனக்கு இருக்கு. வரட்டா? யோ, நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்களா? இல்ல ஏரியாக்குள்ளே இல்லையா? அதனால போற வர பொம்பளை பிள்ளைகளை பூரா அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாரு. அதனால புடிச்சு உட்கார வச்சுட்டு நீங்க அவருக்கு அவர் உரிமைக்காக போராடுறீங்களோ? எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க. கையை முறுக்கிற நீ. ஊரானுக்கு வந்தா ரத்தம் தக்காளி சட்னி, எனக்கு வந்தா ரத்தம் நம்ம அண்ணன் எடப்பாடியாரு. அவரு சவுக்கு சங்கர் நேர்மையானவர். ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. நான் மக்களுக்காக பேசுறேன். சவுக்கு சங்கருக்கெல்லாம் சீனே கிடையாது. அவெல்லாம் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது. அதெல்லாம் அப்படி நொட்டாலையில தட்டிட்டு போகணும். இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். பத்திரிகையில வேலை பார்க்கிற பெண்களை, டிவியில வேலை பார்க்கிற பெண்களை ஆபாசமா, அவங்கள கேவலமா, அவங்கள படம் போட்டு எழுதுறவர் தான் இந்த சவுக்கு சங்கர். இந்த ஆளை கொண்டு ஹாஸ்பிடல்ல சேர்றா. ஏன் உங்ககிட்ட எல்லாம் இன்னும் ஒரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, எனக்கு மூளை காய்ச்சல வந்துருப்பா. மாலை கைய வச்சா ஏறி கிராஸ் பண்ண மாட்டேன்.
சரி போடா 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 தம்பி போடா. சரி சரி போடா, மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு போ. நேத்து சந்தியா ராஜகோபால்னு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? சன் டிவில நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க, நியூஸ்ல வாசிக்கிறவங்க. அவங்க தான் டாப் 10 சினிமாவை தொகுத்து கொடுத்தாங்க, நிறைய வேலை பாப்பா, அவங்கள நீங்க பாத்திருப்பீங்க. அந்த அம்மா நேத்து சவுக்கு சங்கர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன்? ஏன்னா அவங்க படத்தை போட்டு அவங்கள பத்தி ஆபாசமா எழுதுறவர் தான் இந்த சவுக்கு சங்கர் என்கிற ஒரு புறம்போக்கு. சத்தம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி, உடல் வேற குண்டானி வேற ஆயிடும். முன்னாடி மகாலட்சுமி என்கிற இதே சன் டிவில வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? வேலை பார்க்கிற பெண்களை பூரா ஆபாசமா இவன் எழுதிட்டே தெரியும். இது இவருடைய தொடர் பழக்கமா இருக்கு. போடா போடா போடா, நீ ஆறாவே. என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரை நீதிமன்றம் இவரை பிடிச்சு உள்ள போடுங்கன்னு சொல்லுச்சு. எதுக்கு தெரியுமா? நீதிபதிகள் இருக்குங்களா, மாவட்ட நீதிபதிகள்லாம், அவங்களாம் அழகான விதவை பெண்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்களாம். வேலைக்கு எடுத்துக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து வேலை பார்க்கும் போது அந்த பொண்களை வர சொல்லி அவங்கள பாலியெல்லாம் வச்சுக்கிறாங்களாம். ஒரு பொம்பளை பிள்ளை விதவையாச்சுன்னா, ஒரு பொம்பளை பிள்ளை கணவனை இழந்துச்சுன்னா, தான் பிள்ளை குட்டிகளை வளர்க்கறதுக்காக உழைச்சு 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 ஓட தெரிஞ்சு போற தமிழ்நாட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு எவ்வளவு தெனாவட்டு இருந்தா விதவை பெண்களை கேவலமா பேசியிருப்ப. பிள்ளைங்களை யாரோட உதயநிதியை எதிர்த்து போராட்டம் போட்டி போடலாம்னு நினைச்சேன் கட்சி ஆரம்பிச்சு. அதனால பயந்துகிட்டு திமுக என்னை அரெஸ்ட் பண்ணிருச்சு. நீ எல்லாம் ஒரு பொறி உருண்ட, நீ எல்லாம் ஒரு பொறி உருண்ட. சவுக்கு நீனும் சாவலையா? சீமானுடைய இரு பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் சாதாரண பள்ளிக்கூடம் இல்லை. ஏன்னா சீமான் வந்து பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துருக்கிறாருன்னு அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. கோவில் தர்மகர்த்தாகிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க கூட பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன், அங்கேயும் தோர்த்தனா, திருப்பதி போறேன், அங்கேயும் தோர்த்தனா, திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா. அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. எல்லாரும் ஆடு மேய்ங்க மாடு மேய்ங்க, நான் அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை வந்துட்டு ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாரு. சூப்பரா பாடுறீங்கண்ணே. அண்ணா இங்க அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்துல அந்த குழந்தைக்கு ஒரு ஆண்டுக்கு 25 லட்சம் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ். இதுக்கு தான் நீ அப்புறம் மேல பாத்தியா? ஏலே உன்னைய சீமானுக்குன்னு ஒரு தொழில் இல்ல, சம்பாதிக்கிறதுக்கு குடும்பம் நடத்துறதுக்கும் ஒரு தொழில் இல்ல, ஒரு வருமானம் இல்ல, எதுவுமே இல்ல. பிச்சை படுறத கிடைக்காத, சம்பவிச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது. போயா எல்லாமே தம்பிங்கள்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் பிச்சை எடுத்து தான் வாழ்றாரு. பிசினஸ் கிடைக்காது, போங்கண்ணே. பிசினஸ் ஆடா இது? பிச்சை எடுத்த வாழ்ற ஒரு இவரே தன்னுடைய மகனை 25 லட்சம் வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல, அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாரு. அது யாரோ நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். ஆனா மேடைக்கு மேடை பேசும்போது பச்சை தமிழா பேசாரு. இளைஞர்களின் உணர்வுகளையும் தியாகத்தையும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வியாபாரமாக பயன்படுத்துவதாக தீக்குளித்து உயிர் நீத்த இளைஞரின் தாயார் செண்பகலட்சுமி குற்றம் சாட்டினார். என்ன நடக்கும்? என்ன பண்ணுவா? போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். தங்கள் குடும்பத்திற்கு நிறைய உதவி செய்தது போல நாம் தமிழர் கட்சியினர் பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். तो रामलला को फिर से टेंट में भेजेंगे और मंदिर पर बुलडोजर चलवा देंगे. சுனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுற ராசா. பங்களாதேஷ்ல இருந்து 40 வருஷமா வந்துட்டு அவங்க எல்லாம் குழந்தை குட்டி பெத்து போட்டுட்டே இருக்காங்க இல்லையா? அவங்க பெத்துக்கலையா? நீங்க என்ன சன்னியாசம் வாங்கிட்டீங்களா? நீங்க துறவு போயிட்டீங்களா? हे प्रभु, हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? गलाव से पानी आ गया, गमछा भी खुल गया मेरा लेंसी.
சிட்டி மாதிரியா இருக்குது. நீ வா, உத்தரப்பிரதேசத்துல இருக்க எந்த சிட்டி வேணா, லக்னோ இல்ல எந்த சிட்டி வேணா வா. எங்க வந்து இன்னும் கதை விட்டு இருக்கா வளர்ச்சின்னு. உத்தரப்பிரதேசல எங்கோ போயிடுச்சு, சிங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க யோகிஜி. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சொந்த தொகுதியான வாரணாசியில அவர் தத்தெடுத்த கிராமங்கள்ல ஒன்னான தோமரி கிராமத்துல தான் இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நம்ம கேட்க முடியுது. அவங்க சொல்றது எங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு ரேஷன் கார்டு இல்ல, உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாது, டாய்லெட் வசதி எங்களுக்கு வந்து பெரிய அளவுல இல்லாம இருக்கு, நாங்க இன்னும் திறந்த வெளியில தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம்ன்றது அவங்களே சொல்றாங்க. ஏயா சும்மா நிறைய இடங்கள்ல ஆங்காங்க அப்கோர்ஸ் கிராமங்கள் அப்படின்றப்போ இப்படி இருக்குமோ அதுக்கான செட்டப் இருக்கு. பட் பிரதமர் தத்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு கிராமம் இப்படிதான் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க வந்து பார்க்க முடியும். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.